வணக்கம். அத்துருகிரியவுல உள்ள தன்னுடைய இல்லத்துல முன்னை நாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரம் ரத்ன அவர்கள் தன்னைத்தானே சுட்டு கொண்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயங்கள் இன்றைய பரப்பில பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க, அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பிறகு வைத்தியர்கள் அவர் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அண்மை காலமாகவே சில மரணங்கள் மர்மமாக நடைபெறுகின்றன. அந்த மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்றது ஒரு விசாரணை பின்புலமாகவே இருக்கின்றது. ஒரு வகையில் தற்கொலை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்கின்ற வகையில் சந்தேகிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த ஆஸ்திரேலியாவினுடைய பணத்தை ஆஸ்திரேலியாவுக்கு மாற்றப்படுகின்ற பொழுது அதை இணைய ஊடுருவிகள் எடுத்து விட்டார்கள், மோசடி ஒன்று நடந்திருக்கின்றது இணைய ஊடுருவிகளால் என்கின்ற விடயம் அண்மையில கூட நிதி பற்றிய குழுவில் பேசப்பட்டிருந்தது. அது தொடர்பான விடயங்கள் அடுத்த கட்டமாக அந்த பணத்தின் ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டிருந்தது. எது எவ்வாறு இருந்தாலும் கூட அதனோடு தொடர்புபட்ட ஒரு அதிகாரி என்கின்ற வகையில ஒருவர் மரணம் அடைந்திருந்தார். அவருடைய மரணமும் தற்கொலையாக இருக்கலாம் என்கின்ற ஊகம் இருக்கின்றது. கபில சந்திரசேன அவர்கள் இந்த விமான இறக்குமை சம்பந்தமான விடயத்தில் பெரிய அளவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அவரும் இறந்த ஒரு செய்தி வெளிவருகின்றது. அதுவும் தற்கொலையா அல்லது மரணமா அல்லது திட்டமிட்ட படுகொலையா என்கின்ற அடிப்படையில் விசாரணைகள் நடந்து கொண்டு உண்மையிலேயே முன்னைய காலகட்டங்களில் தினேஷ் சாப்டர் என்கின்ற ஒரு தொழிலதிபர் தற்கொலை என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் அது தற்கொலை அல்ல, அது கொலையாக இருக்கலாம் என்கின்ற வகையில் இந்த ஆட்சியில போய் விசாரணைகள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். முன்னைய காலகட்டத்திலையும் கூட அது கொலையாக இருக்கலாம் என்கிற வகையில பேசப்பட்டது. ஆனால் வலுவான ஆதாரங்கள் இல்லாதால் அடுத்த கட்ட விசாரணைகள் நோக்கி நகர முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று. இப்பொழுதும் அந்த விடயத்தில் ஒரு இறுக்கமான ஒரு விசாரணைகள் இடம்பெறுகின்றது. பார்க்கலாம் என்ன நிலையில அதுகள் போகும்போது அந்த மாதிரியான விசாரணைகள் செல்ல போன்றது என்பது. ஆனால் இப்பொழுது சி.டி. விக்ரம் ரத்னனுடைய மரணம் தற்கொலையா என்கின்ற ஒரு கேள்வி விமர்சனமாக சமூக ஊடகங்கள்ல பதிவாகி கொண்டிருக்கின்றது. இதற்கும் இன்னொரு சம்பவத்தை நாங்கள் உதாரணமாக காட்ட வேண்டும். உயிர்த்த தாக்குதல் சம்பவம். ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது உயிர்த்த தாக்குதல் சம்பவத்தில் நிறைய சிக்கல்கள். சுரேஷ் செலை அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு இப்பொழுது சுரேஷ் செலையினுடைய இடைப்புகு மனுதாரராக கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டே அவர்கள் செல்ல போன்றார். அது கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில், அதாவது அந்த இது தொடர்பான அவருடைய மனுவுக்கு எதிராக ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் சுரேஷ் செலை. இதுல இருந்தெல்லாம் தன்னை விடுவிக்கணும், இந்த விடயத்தை செல்லுபடியற்றதாக்கணும் என்று. அதற்கு எதிராக அவர் ஒரு இடைபுகு மனுதாரராக செல்வது தொடர்பாக பேசப்பட்டது. அந்த அளவுக்கு இப்பொழுது உயிர்த்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சென்று கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சி.டி. விக்ரம் ரத்ன அவர்களும் இந்த உயிர்த்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற விடயங்களை ஒரு லண்டனை சேர்ந்த சர்வதேச அமைப்பு ஒன்றை பேசுபொருளாக காட்டி ஒரு செய்தி ஒன்று வெளியா இருக்கின்றது. அந்த அமைப்பை மேற்கோள் காட்டி சில செய்திகள் வெளியா இருக்கின்றன. குறிப்பாக சி.டி. விக்ரம் ரத்ன அவர்கள் முன்னைய காலகட்டங்கள்ல, அதாவது சரத் வீரசேகர் அவர்கள் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற பொழுது சரத் வீரசேகர் அவர்களுடைய அமைச்சினுடைய மேல்மாடி கட்டடத்துல சி.டி. விக்ரம் ரத்ன, அல்விஸ், சுரேஷ் செலை, சரத் வீரசேகர போன்ற முக்கியமான அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் உட்பட ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 9 மணிக்கு அந்த கட்டடத்துல உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான சில விஷயங்களை இவர்கள் திட்டமிட்டார்கள். அது நடந்த பிறகு அது சம்பந்தமான முக்கியமான விடயங்கள் இந்த கட்டத்தில் திட்டமிடப்பட்டிருந்தது என்கின்ற விடயங்களை அந்த சர்வதேச ஒரு அமைப்பை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதுலேயும் குறிப்பாக இந்த சாட்சியங்களை எவ்வாறு அளித்தல் அல்லது புதிதாக சாட்சியங்களை எவ்வாறு உருவாக்குதல் என்கிற அடிப்படையில் அந்த திட்டமிடல்கள் இருந்தன என்று பேசப்படுகிறது. உதாரணமாக இந்த இந்த விடயங்கள் சம்பந்தமாக, இந்த சாட்சியங்கள் தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது முக்கியமாக இதுல சாரா ஜஸ்மின் அவர்களுடைய டிஎன்ஏ பரிசோதனையினுடைய 3ஆம் கட்ட டிஎன்ஏ பரிசோதனைகள்ல குளறுபடிகள் நடந்திருக்கின்றன. அதுவும் இந்த குழுவுல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் அடிப்படையில தான் நடந்திருக்கின்றது என்கிற விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. ஒரு முறைகேடு ஒன்று நடந்திருக்கின்றது. தாக்குதலினுடைய உண்மை குற்றவாளியை காப்பாற்ற எந்தெந்த சாட்சியங்களை எல்லாம் அளிக்கலாம்,
எந்தெந்த சாட்சியங்கள் எல்லாம் அடுத்த கட்டம் நோக்கி நகர விடாமல் செய்யலாம், புதிதாக இந்த சாட்சியங்களை உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரா ஜஸ்மின் என்ற விடயத்தில் அவர் இறந்து விட்டார் என்ற விடயத்தை காட்டுறதுக்காக டிஎன்ஏ பரிசோதனையில தான் இப்படியான குளறுபடிகள் நடந்திருக்கின்ற விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த நவ்ஃபர் மௌலி மீதான குற்றச்சாட்டுகள், இந்த குழுவின் திட்டமிடல் படியே நவ்ஃபர் மௌலி அவர்களுக்கும் அவர்களின் பேர்ல 33,000 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. உண்மையிலேயே இந்த விடயம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜர் ஜெனரல் ஜகத் அல்விஸ் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளைவான் கடத்தல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவனுடைய அரசியல் பழிவாங்கல்களுக்காக போத்தல ஜெயந்த போன்ற ஊடகவியலாளர்களை கைகால் முறித்தல் மற்றும் வேற விடயங்கள் செய்தல் சம்பந்தமான விடயத்துல அல்விஸ் நேரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார். ஜெகத் அல்விஸ் நேரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார் என்ற அடிப்படையில பேசப்படுகிறது. இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம், இந்த ரகசிய குழு, குற்றப்புலனாய்வு திணைக்களம் அடங்கிய இந்த ரகசிய பொதுப்பாத அமைச்சரை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 9 மணிக்கு கூடி இப்படியான சில சதி திட்டங்களை தான் தீட்டினார்கள் என்கின்ற அடிப்படையில பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. பிரதமர் சிடி விக்ரமரத்ன சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில் இருக்கின்றன. அவருடைய பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது தொடர்பான சர்ச்சைகளும் பெரிய அளவில் இருந்ததாக காணக்கூடியமா இருக்கு. குறிப்பாக இவருடைய இந்த பதவிக்குள்ள போலீஸ் அதிபராக இவர் முதல் வருகின்றார். அவர் வர்றதே ஐபிஜி புஜித் ஜெயசுந்தர் அவர்கள் கட்டாய விடுமுறையில செல்கின்ற பொழுது அந்த இடத்துக்கு இவர் போலீஸ் அதிபராக வருகின்றார். பிறகு இவர் 2020 போலீஸ் அதிபராக தகுதி பெற்று 2023 அவர் ஓய்வு வருகின்றார். பெரிய அளவில் அவருடைய ஓய்வு பெறுற காலம் முடிஞ்ச பிறகும் அது நீடிக்கப்பட்டது என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்படியாக முன்னைய காலகட்டங்கள்ல கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டார்கள். உயிர்த்தனார் தாக்குடைய முக்கிய விவரங்களை மூடி மறைத்தார்கள் அல்லது முக்கிய சாட்சியங்களில் வெளித்தெரியாத மாதிரியும் பிரதானமான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுகின்ற நபர்களாகவும் செயல்பட்டார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்ற இப்படியான நபர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இறந்திருப்பது என்பது ஒரு பெரிய அளவிலான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்லுவோம். என்றால் இப்பொழுது சுரேஷ் சிலையவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. யார் யார் அடுத்த கட்ட கைதில் இருக்கின்றார்கள் என்று குறிப்பாக ஆளும் தரப்பில் சொன்ன விடயங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முன்னே நாள் ஜனாதிபதி ஒருவர் ஏதோ இந்த அடிப்படை இல்லாமல் ஏதோ ஒரு வகையில கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்துல கைது செய்யப்படலாம் என்கின்ற விடயமும் பேசப்படுகிறது. முன்னரே இது பேசப்பட்டிருந்தது. அதாவது இந்த ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை சம்பந்தமான விடயத்துல பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுகின்ற பொழுது அவர் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல சில விடயங்களை சொன்னார் என்ற விஷயம் பேசப்படுது. ஆனால் அவர் சொல்லவில்லை, அப்படி ஒரு விடயமே நடக்கவில்லை என்று அவர் சார்ந்த சட்டத்தனியாக செயல்பட்ட உதயகம்மன் பில் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆக இது ஒரு நீண்ட நெடிய பொருளாகவே இருக்கின்றது இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயம். அதுல இப்ப சிடி விக்ரமரத்னனுடைய விடயம் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கின்றது. இதுல முன்னை நாள்கள்ல குற்றவாளிகள் என்று சொன்னவர்கள் இப்பொழுது அவர்கள் மேல பெரிய அளவில் குற்றம் இல்லை என்ற விடயம் பேசப்படுகின்றது. குறிப்பாக இந்த மௌலவி அவர்கள் சம்பந்தமான விடயத்துல கூட அவர் சஹ்ரானுடைய ஒரு வழிகாட்டியாக இருந்தார், அவர்தான் இந்த விடயத்துக்கு மூளையாக செயல்பட்டார் என்கிற அடிப்படையில பேசப்படுறது. ஆனால் 33,000 குற்றச்சாட்டுகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. ஆனால் சில விடயங்களை மூடி மறைக்கிறதுக்கானித்தான் அவர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் நகர்கின்றன என்கின்ற விமர்சனமும் இப்போது முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி. அதே மாதிரி சாரா ஜஸ்மின் அவர்கள் அந்த உயிர்த்தனார் தற்கொலை குண்டு தாக்குதலில் செபஸ்டியன் தேவாலய குண்டு தாக்குதலில் குண்டுதாரியாக இருந்தவருடைய மனைவி, அவர் பெரிய முக்கிய சாட்சியாக இருந்திருக்கிறார். அவருடைய சாட்சியங்கள் மறைக்கப்படுகின்றன என்ற விடயம் பேசப்படுகின்றது. இது இவ்வாறு கேட்க இன்னொரு வகையில சுரேஷ் சலையனுடைய மனைவி எங்கே என்கின்ற கேள்வி பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலும் எழுந்திருந்தது. ஏனால் ஒரு பெரிய அளவிலான போராட்டம் நடந்த சுரேஷ் சலை கைது செய்யப்பட்ட பிறகு அவருடைய அம்மா மனைவி என்று போராட்டம் நடந்திருந்தது. அவர் அதாவது உதயகம்மன் விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த போராட்டத்தை முன் நடத்தியிருந்தார்கள்.
ஆனால் இப்பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து இந்த விடயங்கள் வர்றதில்லை. ஒரு ரகசிய நகர்வு நடக்கிறதா, இதுல கிட்டத்தட்ட ரகசியமாக இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடக்கிறதா, அல்லது இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் கொஞ்சம் பின்தங்கி போயிருக்கின்றதா என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. அதனுடைய இந்த மனைவி சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவருக்கு பிடியான பிறப்பு சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படியாக பல விடயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஒரு நீதியை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்ற கருத்தினால் மல்கன் ராஜித் ஆண்டகை அவர்கள் சொல்லியிருந்தார். பார்க்கலாம் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இந்த விசாரணைகள் இடம்பெற போன்றது என்பதை.